வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல வழிகள். இளம் வயது காலத்தில், அதாவது இந்த திருமணம் ஆகக்கூடிய அந்த சமயத்தில் நம்ம உடலையும் மனதையும் சரிப்படுத்தி கொண்டோன்னு சொன்னோம், இல்லை சிறப்பாக வைத்தால் அடுத்த தலைமுறையின் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக அமையும். மருத்துவமனையை நோக்கி ஓட வேண்டாம், நாமும் கஷ்டப்பட வேண்டாம், நம் குடும்பத்திற்கும் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் என்றால் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இளம் வயது காலத்தில் வாழ்வாங்கு வாழ வழிகளில் இதுவும் ஒன்று. நல்ல குழந்தைகளை உலகுக்கு தரணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பேருக்கு உண்டான அந்த தாயும் தந்தையும் நல்ல உடற்பயிற்சி தொடர்ந்து மனதுக்கு ஒரு நல்ல தியானம், அமைதிக்கு பயில என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்வாங்கு வாழ்வதற்கு இதுவும் பேருதவியாக அமையும். எல்லார்கிட்டையும் ஒரு குறைபாடு என்னன்னா, என்னதான் உடல் நலம் மனநலம் சரியில்லைனாலும் ஊதியம் பெறக்கூடிய வேலைக்கு ஓடிடுவாங்க. ஊதியம் தராத உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் முதலிய முதல்ல நிறுத்திடுவாங்க, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னா தினமும் பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழணுங்க. எப்படி நம்ம கிச்சனில் ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரத்தை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சா நெக்ஸ்ட் டே போகும்போது நமக்கு ஒரு நிறைவாக சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய உடலையும் மனதையும் எந்த அளவுக்கு தூய்மை செய்து அதை வச்சுக்கிறோமோ, உடற்பயிற்சி மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் நினைத்து நல்லா வாழணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அற்புதமான மனிதர்களாக மாறிடுவோங்க. எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்லுங்கள். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.